அனைவருக்கும் இனி வணக்கங்கள். இப்பொழுது நீங்க பார்க்க இருக்கிறது பாகுபலி பார்ட் 2. பாகுபலி பார்ட் 2 நாங்க ரெடியா இருக்கிறோம், பார்க்க போறோம். தியேட்டருக்கு போய் கொண்டிருக்கிறோம். உடனடியா லைஃப்ல உடனுக்குடன் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றோம். நீங்க படத்தை பாக்குறீங்களோ இல்லையோ, இந்த ரிவ்யூ கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா படத்துக்கும் ரிவ்யூ பண்ணுகின்ற ரிவ்யூ கொடுக்கின்ற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அந்த ரிவ்யூவை பார்க்குற மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பாகுபலி படமா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த படமா இருந்தாலும் கேட்டிருக்காங்க தானே, தன்மையா கேட்டிருக்காங்க. தயவு செய்து 3 நாள் கழிச்சு 4வது நாள் நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. உங்கள்கிட்ட நல்ல ரிவ்யூ பண்ற திறமை இருந்தா கண்டிப்பா நீங்க எத்தனை நாள் கழிச்சு ரிவ்யூ பண்ணினாலும் உங்களுடைய ரிவ்யூவை பாக்குறதுக்கு அனைவரும் தயாராக இருப்பாங்க. நீங்க அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 3 நாள் கழிச்சு ரிவ்யூ போட்டா அந்த ரிவ்யூக்கு வியூஸ் வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சு உடனே அடுத்த செகண்ட் லைஃப்ல ரிவ்யூ போடணும் அப்படின்னு சொல்லி தியேட்டர்ல இருந்து வெளியில ஓடி வந்து உடனுக்குடன் ரிவ்யூ போட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் தாழ்மையான வேண்டுகோள். பெரிய பட்ஜெட் படமா இருந்தாலும் சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் ஒரே மாதிரி தான். அதுல நிறைய பேர் நஷ்டப்படுறார்கள் இருக்கணும். பெரிய பட்ஜெட் படம்ன்றதுக்காக நஷ்டம் ஒன்றும் நடக்காது, உடனுக்குடன் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. பெரிய பட்ஜெட் படத்துல கூட அது ஒரு பெரிய வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பெரிய வியாபாரத்துல படம் சம்பாதிக்கிறது குறைவாகத்தான் இருக்குது. சின்ன பட்ஜெட் படங்கள் கூட சின்ன வியாபாரம் நடந்தாலும் சம்பாத்தியம் கூடமாக இருக்கும். ஆனா பெரிய பட்ஜெட் படத்துல பெரிய வியாபாரம் நடந்தாலும் சம்பாத்தியம் குறைவாகத்தான் இருக்கும். அதனால எந்த மொழியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த படமா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ரிவ்யூ கொடுக்குற நீங்க 3 நாள் கழிச்சு இல்லாட்டிக்கு 4வது நாள் ரிவ்யூ கொடுங்க. உங்களுடைய ரிவ்யூ அதன் மூலமா புது ரிவ்யூ ஆக்கள் உருவாங்குவாங்க. இப்ப நீங்க தொடர்ச்சியா ஒரே ரிவ்யூ கொடுக்கறவங்க நீங்க ரிவ்யூ கொடுத்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்க உங்களுடைய ரிவ்யூ தான் அடிக்கடி எல்லாரும் பார்த்தோம். புதுசா ஒரு வித்தியாசமான முறையில ரிவ்யூ கொடுக்கறது, அந்த மொழியை இல்லாம கதைக்காம ஆக்ஷன்ல ரிவ்யூ கொடுக்குற அப்படிப்பட்ட புதிய வித்தியாசமான முயற்சிகள், இது தவிர்த்து நடிப்புல ரிவ்யூ கொடுக்குற அப்படின்னு சொல்லி, இல்லாட்டிக்கு டப் ஸ்மாஷ்ல ரிவ்யூ கொடுக்குற அப்படின்னு சொல்லி புதுசான வித்தியாசமான ரிவ்யூக்கள் உருவாகும். இதுக்கெல்லாம் நீங்க வித்திடணும்னு சொன்னா தயவு கூர்ந்து 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு ரிவ்யூ கொடுக்கறத நீங்க முடிவெடுங்க. தயவு செய்து இதுக்கும் இது ஒரு கலைக்கு ஒரு நல்ல ஒரு சேவையா நீங்க செய்யலாம்னு சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.